உடல் பருமனை தவிர்ப்பதற்கு முதல் படி சமச்சீரான உணவு. ஆனால் சமச்சீர் உணவு எப்படி இருக்கும் என்று தெரியுமா? தெரியாதா? சமச்சீர் உணவு என்பது உணவு தட்டில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்பு, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் சரியான சமநிலையை குறிக்கிறது. இதை ஒவ்வொன்றாக விரிவாக புரிந்து கொள்வோம். முதலில் கார்போஹைட்ரேட்டுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். உடலின் ஆற்றலுக்கு இது அவசியம். இதை நாம் சாதம் சாப்பிடுவதன் மூலம் பெறுகிறோம். ஆனால் அரிசி மற்றும் கோதுமை மட்டுமல்ல, சோளம், கம்பு, கேழ்விறகு போன்ற தானியங்களையும், முடிந்தவரை பாலிஷ் செய்யப்படாத தானியங்களையும் சாப்பிடுங்கள். இது நமது பாடி பில்டர். அதாவது புரதத்திற்காக பருப்பு வகைகள், பீன்ஸ், பால், பாலாடை கட்டி, முட்டை, இறைச்சி, மீன் ஆகியவற்றை உட்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வேளை உண்ணும் உணவிலும் புரதம் அவசியம். மூன்றாவது, கொழுப்புகளை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆரோக்கியமான கொழுப்புகளை சரியான அளவில் உட்கொள்ளுங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்க்கவும். வறுத்த உணவை நாம் விரும்புவதால் அதிக கொழுப்பை உட்கொண்டு விடுகிறோம். எனவே நாம் தினமும் பயன்படுத்தும் எண்ணெய் அல்லது கொழுப்பின் அளவை 10% குறைக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியமான உடலுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிகவும் முக்கியமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை பற்றி இப்போது பேசலாம். இதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் நிறைய பருவகால மற்றும் உள்ளூரில் கிடைக்கும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவை ஊட்டச்சத்துக்கான சிறந்த ஆதாரங்கள். இந்த வழியில் உங்கள் உணவு தட்டு ஹெல்தி ஆகிறது. இதுதான் சமச்சீர் உணவு என்று அழைக்கப்படுகிறது.